அனைவருக்கும் வணக்கம். வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த 6 ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது என்று பார்க்கும்போது, வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே அறிவு, கணிதம், வித்தை, எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரமும் அதே சமயம் விவேகமும் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வீரத்தை காட்டிலும் விவேகத்தை அதீதமாக சாதுரியமாக பயன்படுத்தி மிக சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் வலுவிழந்தால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்வார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவெடுப்பதற்கான சூழலும் உருவாகும். ஆனால் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. அவரது நட்பு கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் துலாம் ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எந்த 6 ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மைகளை கிடைக்கிறது என்றால், பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை சுபத்துவ பாதையில் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் உறுதியாகவே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாகவும் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைய போகிறது. அதே போன்று 4ஆம் இடத்தில் கடகராசியும், 5ஆம் இடத்தில் மிதுன ராசியும், 7ஆம் இடத்தில் மேச ராசியும், 9ஆம் இடத்தில் கும்பராசியும், 11ஆம் இடத்தில் தனுசு ராசியும் இருக்கின்றன. இந்த 6 ராசிக்காரர்களுக்கு அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் மாற்றி கொடுக்கிறது. வித்யாகாரகரான புதன் மட்டுமல்ல, இங்கு மிக வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த 6 ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க போகிறது. உஷ்ண கிரகமான சூரியனும் அங்கு சஞ்சரிக்கிறார். சூரியன் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் 3 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து துலாம் ராசியில் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளை என்பது சிறப்பான அதிரடியான மாற்றத்தை இந்த 6 ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதிலும் மேச ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான புதன் 7ஆம் இடத்திற்கு வருவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கைகூடும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் உறுதியாகவே விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்பும் சங்கடமும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். உபரி வருமானம் உயர்வதால் வீடு கட்டுதல், வீட்டை பழுது பார்த்தல், புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்தல் போன்ற அனைத்து நல்ல வாய்ப்புகளும் மேசராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைய போகிறது. 7ஆம் இடத்தில் அமர்ந்து மேசராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தை பார்ப்பதால் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபத்தை பார்க்க இருக்கிறார். எனவே பல மடங்கு லாபமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் 5ஆம் இடத்தில் வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும். இந்த தருணத்தில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் கூட குறைந்து உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும். இடம் வாங்குதல், புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்கள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைய போகிறது. புகழ்பெற்ற திருத்தங்கலங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. பல காரியங்களை நினைத்ததை காட்டிலும் சிறப்பாக செய்து முடிக்கும் அற்புதமான வேலையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளும் விலகும்.
கடகராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் உண்டு. இடமாறுதல், தொழில் மாறுதல், உத்தியோக மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் வெற்றியை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தாய்வழி உறவு முறைகள் வலுப்படும். இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வாய்ப்புகள் எளிதில் கைகூட போகிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் புதன். அவர் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார். சுபத்துவ பாதையில் வலுவாக பயணிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக தனஸ்தானத்தில் அமர்ந்து அஷ்டமத்தை பார்ப்பதால் காரிய தடைகள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். பொருளாதார ரீதியான தடைகளும் தாமதங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். உங்களுக்கு பல முக்கியமான நிகழ்வுகளை இந்த தருணத்தில் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் ரெட்டிப்பு நன்மையும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைவு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை செய்தல் போன்ற அனைத்துமே மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகி உறவு வலுப்படும் தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அமைகிறது. புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பொதுவாழ்வு மற்றும் கலைத்துறையில் பிரம்மாண்ட வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களது பெயர் புகழ அதிகரிக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமைய போகிறது. சரியாக இந்த வேளையை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல மடங்கு லாபம் கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூட போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார். அஷ்டமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் 9இல் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே உங்களுக்கு நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் காத்திருக்கும். மகிழ்ச்சியாக அமையும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் இந்த தருணத்தில் வசூலாகும். எதிர்பார்த்த கனவு நினைவாகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல விஷயங்கள் மனதிற்கு இனிமை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. புனித பயணங்கள் அதிகரிப்பதோடு பல புண்ணிய காரியங்களை கும்பராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதால் எண்ணிலடங்காத மாற்றத்தை சந்திக்க முடியும். இந்த 6 ராசிக்காரர்களுக்கு நன்மையும் மற்ற 6 ராசிக்காரர்களுக்கு நடுநிலையான பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.